தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/7/2024 வியாழக்கிழமை. பூரம் நட்சத்திரம் மதியம் 1:57 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரொம்ப பேர் வேலை கிடைக்கல, படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கோம், நான் பிஇ முடிச்சிருக்கேன் ஐயா, ஆனால் எனக்கு 4 வருஷமாக வேலை கிடைக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்க்குற போதெல்லாம் இந்த வேலை உத்தியோக பிரச்சனை ரொம்ப வந்துருச்சு. அப்படி வர்றதுக்கு அவங்க என்ன சாமியை கும்பிடணும் அப்படின்னா, ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரே கிரகம் என்ன கிரகம் தெரியுமா? சூரியன். எப்பவுமே காலையில் 6 மணிக்கு உதிச்சு சாயந்தரம் மறையுது. தினந்தோறும் இந்த உலகம் தோன்றிய நாளிலேருந்து இது வந்துகிட்டு இருக்கு சூரியன். ஆக ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியது ஒற்றை சக்கர தேரேறி 7 குதிரை பூட்டி ரதத்தில் வரும்னு புராணங்கள் ஜோதிடங்கள் எல்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட சூரியனை நீங்கள் கும்பிட்டாலே வாழ்க்கையில் எந்த நாளும் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷத்தில் இருக்கும். வைகாசி மாதம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் தமிழ் மாதத்தை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேருக்கு ஆங்கில தேதியை சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் தேதி மாதம் சில பேருக்கு தெரியாது. இதை கடைப்பிடிச்சு எந்த மாதத்தில் பிறந்தால் நமக்கு எந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும், ஒரு புது முயற்சி செய்வதற்கு ஏற்றது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் எந்த மாதம் எந்த ராசியில் உலா வருகிறாருங்கிறதுக்கு ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல் அப்படின்னா, சித்திரையோ மேஷத்தில், சேர் ரிஷபம் சீர் ரிஷபம் வைகாசி, முத்தான ஆணியிலே முன்னிற்கும் மிதுனம் அது, ஆடியிலே கடகம் ஆவணியில் சிம்மம், கூடும் கன்னியிலே கூடி வரும் புரட்டாசி. புரட்டாசி மாதம்னா கன்னியில் சூரியன் இருக்கும். நீங்கள் புரட்டாசியில் பிறந்திருந்தீங்கன்னா கன்னி ராசியில் சூரியன் இருக்கும். ஆடியில் பிறந்திருந்தீங்கன்னா கடகராசியில் சூரியன் இருக்கும். ஐப்பசியில் துலாம். துலாம் ராசியில் ஒருத்தருக்கு சூரியன் ஐப்பசியில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ஐப்பசியில் துலாம். அடுத்த மாதம் விருச்சிகமா. கார்த்திகையில் பிறந்தா விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும். மார்கழியில் தனுசு. மாதம் தை மகரத்தில். தை மாதம் தான் மகர ராசிக்கு சூரியன் வருது. சூரியன் வர்ற போது மகர சங்கராந்தி பொங்கல் அப்படிங்கிறாங்க. மகர சங்கராந்தி பொங்கல் மகர ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிற நாள் தான் தைப்பொங்கல், தைத்திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. கும்பரவி மாசியிலே. கும்பத்தில் சூரியன் இருக்கிறது எப்போ? மாசி மாதம். கூனியிலே மீன ரவி. பங்குனி இருக்கு இல்லையா, அந்த பங்குனியில் மீனத்தில் ரவி சூரியன் இருக்கும். தெம்போடு ரதமேறி சீறி வரும் வானத்தில் 7 குதிரை ரதமேறி எந்நாளும் வரும் கதிரை, நாளும் துதித்தவர்க்கு நல்ல கதி கிடைத்திடுமேன்னு அது முடியுது. பொதுவாக நாள்தோறும் நம்ம வணங்க வேண்டிய ஒரு ராஜகிரகம் சூரியன். ஆகையினாலே சிம்ம லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி சூரியன், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன். சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தாலே நல்ல வாய்ப்புகள் சேரும். அரசு வேலைகள் கிடைக்கும், அரசாங்கத்தால் அனுமதி இருக்கும், அரசு பதவிகள் கிடைக்கும். மந்திரியா எம்எல்ஏயா ஒரு பெரிய அளவில் பதவிகளில் இருக்கணும்னா சூரிய பலம் ஒருவர் ஜாதகத்தில் இருக்கணும். ஆக அந்த சூரியனை நாம் பலப்படுத்தி சூரிய வழிபாட்டை மேற்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு வள்ளல்களில் ஒத்துழைப்பு கிடைத்து வளர்ச்சி காணுகின்ற நாள் உங்களுடைய ராசி. இன்றைக்கு நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்களுடைய ராசிநாதன் 2இல் குருவோடு கூடியிருக்கின்றார். குரு மங்கள யோகம். எனவே நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். இன்று சேமிப்பு உங்களுக்கு உயரும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு மங்கள யோகம் செயல்படுகின்ற நாள். உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கின்றார். குரு பாதகாதிபதியாக, அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதனாலே நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். நேற்று வரை நடைபெறாத சில காரியங்கள் இன்றைக்கு துரிதமாக நடைபெறலாம். மாற்றினத்தவர்களால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சேரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புது யுக்திகளை கையாளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியன், 10ஆம் இடத்திலே ராகு, 10இல் ராகு இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். அதே நேரத்திலே ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நீண்ட தூரத்துக்கான ஒரு மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றம் உயர்வான மாற்றமாக இருக்கும். பதவி உயர்வோடு கூடிய மாற்றமாகவே உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்திலே 2இலே புதன் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருக்கிறார். உங்கள் ராசியிலேயே புதனோடு சுக்கிரன் இருக்கிறார்கள். புத சுக்கிர யோகம் இருக்கிறது. எனவே பூமி வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரம் விருத்தி அடையும். இன்றைக்கு நீங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களையும் வாங்குவீர்கள். ஆடம்பர பொருள்களையும் வாங்குவீர்கள். துணிந்து செயல்பட்டு தொல்லைகளை தீர்த்துக் கொள்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் கூடும். வீண் விரயங்களும் வரலாம், சுப விரயங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்த இயலாது. அவருடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். தாயின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையலாம். தாய் வழி உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். உங்கள் ராசியிலேயே கேது இருக்கின்றார். ஞானகாரகன் கேது ராசியில் இருக்கின்ற பொழுது ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் அளவிற்கு உத்தியோகத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. 6ஆம் இடத்திலே சனி வக்கிரம் பெற்றிருப்பது யோகம்தான். சக பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அயல்நாடு செல்வதற்காக நீங்கள் முயற்சித்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களுக்கு அந்த அயல்நாட்டு யோகத்தை கொடுக்க நினைத்திருப்பார்கள். அதே நேரம் அந்த யோகம் பக்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அந்த நிலை திடீரென இன்று மாற்றப்பட்டு உங்களுக்கு வரலாம். எனவே உங்களுக்கு இன்று யோகமான நாள், நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் என்றே கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்திலே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைப்பதற்கான வழி பிறக்கப் போகின்றது. செவ்வாய் பார்வை 2 பதிகிறது. ராஜநாதன் தன் ராசியை பார்க்கின்ற பொழுது பூமியால் உங்களுக்கு ஒரு யோகம் வர வேண்டும். 2 நாட்களாக வாங்கி போட்ட இடத்தில் வீடு கட்ட முடியவில்லையே, எப்பொழுதுதான் கட்டுவது என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. போதுமான அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று உங்களுக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் கூடும். நீங்கள் நீண்ட தூரத்திற்கான ஒரு வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள நினைத்தால், அதாவது நல்ல நிறுவனங்களிலிருந்து அயல்நாட்டில் பணிபுரிய கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளும் முன்னால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். காரணம், 4ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். இன்று உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நல்லது. அதை யாரிடமும் நீங்கள் விவரிக்க வேண்டாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளை பற்றி எதையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். குறைகளையும் சொல்ல வேண்டாம். அப்படி நீங்கள் அருகில் இருக்கும் சக பணியாளர்களிடம் சொல்வதன் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம். பணப்பொறுப்பு சொல்வதையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. யாருக்கேனும் நீங்கள் பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஏனென்றால் அஷ்டமத்திலே புதன் இருக்கிறார், சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார். 6க்கு அதிபதி 8ல் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் 6லே குரு இருப்பதும் பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. எனவே எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும். நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட இயலாது. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்கள் கொஞ்சம் பணி சுமையை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடமும் நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. அதன் மூலமாகவும் பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் அதிக விரயங்கள் ஏற்படும், ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு எச்சரிக்கை தேவைப்படுகின்ற நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. 4ஆம் இடத்திலே செவ்வாய், சுகஸ்தானத்தில் செவ்வாய், அதோடு குருவும் கூடியிருக்கின்றார். சுகாதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு. எனவே ஆரோக்கிய சீர்கேடுகள் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் திடீரென தாக்குதல்கள் வரலாம். கவனம் தேவை. சிறு தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. அதே நேரம் பிறருக்கு நன்மை செய்ய போய் அது தீமையாகவும் தெரியலாம். காரணம், ராஜநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எந்த புது முயற்சிகள் செய்தாலும் சரி, யாருக்கேனும் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் சரி, கொஞ்சம் சிந்தித்து செய்வது நல்லது. இதுபோன்ற நாட்களில் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உதவிக்கரம் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரும். புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது கௌரவ பதவிகள். அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதே நேரம் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பணம், பெரிய தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நிலைமை சீராகவே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.